கச்சைத்தீவு பிரச்சனை ஏற்கனவே கச்சைத்தீவை கேட்ட நேரத்தில் கச்சைத்தீவெல்லாம் தர முடியாது என்று அனுரகுமார் டிசாநாயக் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். உரிமை அது எங்களுக்கு உரியது, உங்களுக்கு தரணும் எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. கச்சைத்தீவை மட்டுமல்ல, முழு யாழ்ப்பாணத்தையும் தமிழ்நாட்டுக்கு எழுதி கொடுங்க, அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா. என்ன காரணம்னா, அரசாங்கத்திலையும் அனுரையிலும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி பேர் சொல்கிறேன். ஆனால் இந்த கருத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படி பார்க்குறாங்கிறத விட யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். அர்ஜுனா ராமநாதனுடைய கருத்து சரியானது. ஒரு ஈழம், தமிழ் ஈழம் என்று உருவானது இந்த நாட்டில் யாழ்ப்பாணம் எங்களுக்குன்னு தனியாக தாங்க என்று தானே போராட்டம் வந்து சரியா பிள்ளையாங்க ரெண்டாவது. ஆனால் போராட்டத்தின் நோக்கமாக தானே. ஆனால் அதையே தூக்கி இந்தியாவுக்கு கொண்டு போய் கொடுங்கன்றீங்க. ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளுக்கு இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறது என்னன்னு தெரியாமல் தடுமாறுறான். இதில் வேற யாழ்ப்பாண மக்களை கொண்டு வந்து சேர்க்க பார்க்குறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய மக்களின் மனநிலை வேற பாருங்க. ஒரு படம் நடித்தவர் இன்னைக்கு முதல்வராகிறார். ஆனால் யாழ்ப்பாண மக்கள் வந்து தமிழர்களாக இருந்தாலும் இந்த கூத்தாடிகளுக்கு பின்னாடி போகிற விதம் குறையும். ஸோ நீங்கள் எதை கொண்டு எங்கே லிங்க் பண்ண பார்க்குறீங்கன்னு சொல்லி பாருங்க. அதாவது பாராளுமன்றத்தில் அதாவது எதை பேசணும், எதை சொல்லி மக்களை குழப்பணும் அப்படிங்கிறதுல அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நல்ல ஒரு பிரசித்தி பெற்றிருக்கார். இப்போ இந்த கருத்தை சொன்னால் இனவாதம் பேசக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னவாகும், நீ அப்படி சொல்லுவ அப்படிங்கிற ஒரு முரண்பாடு வரும். ஸோ இலங்கை இறையாண்மைக்கு எதிரானது, யாழ்ப்பாணத்தை எழுதி கொடுங்கிறது இலங்கை இறையாண்மைக்கு எதிரான ஒரு கருத்து. இதை பாராளுமன்றத்தில் என்ன வேணாலும் பேசலாம்ங்கிற சட்டத்தை இல்லாமக்கணும். முதல்ல இல்லாமக்கிட்டு இலங்கை சட்டத்துக்குள்ளே வச்சு தான் உங்களுடைய பேச்சுக்கள் அமைக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரணும். அதான் சிறந்ததுன்னு நினைக்கிறேன். இது என் கருத்து. உங்கள் கருத்து என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. நினைச்சதெல்லாம் பேசுறது பார்லிமெண்டா அல்லது இந்த வரையறைக்குள்ள கருத்துக்களை சொல்லுங்க, உரிமைகளை பேசுங்கன்னு சொல்றது பார்லிமெண்டா இருக்கணும்.